ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட 11வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 10 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷேடோ ரியலான எக்ஸ்பர்ட்டுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் அவரை நான் சந்திக்கணும். நான் சாங் கூட இருக்கிறத விட அவர் கூட நான் ஒட்டிக்கிட்டு இருந்தாலே போதும், என்னால் சீக்கிரமே லெவலப் ஆக முடியும். அதனால் தேட வேண்டியது தான். இந்த பக்கம் வாங்கோட டீமும் அங்கே ஒரு பொண்ணு இருந்திருப்பாள். நாங்கள் நம்ம ஹீரோ கூட போயிருக்கால, அந்த பொண்ணை பற்றி தான் கேட்குறாங்க. இவன் எங்கே போனா எதுவும் தெரியலை. இப்போ நம்மளுக்கு ஹீலரும் இல்லை, ஹீலர் இல்லாமல் மற்ற மான்ஸ்டரை கொல்றதும் கஷ்டமாயிடும். இவங்க பேசும்போது அங்கே பின்னாடியே ஜாய் வரா. ஆமாம், உங்களுக்கு ஹீலராக வேணும், என்கிட்ட ஒரு ஹிடனான கிளாஸ் இருக்குது, என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு எட்ஜுக்கு வந்துட்டான். அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கோஸ்ட் ஷிப் அவனால் பார்க்க முடியுது. இந்த பாஸும் அப்படியே அந்த ஷிப்பில் போயிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஆள் மறைஞ்சி போயிடுறானா. அந்த பொண்ணை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ போகும்போது சொல்லிடுறான், நீ இங்கேயே சேஃபாக இரு, எதுவும் சவுண்டு போடாத, மீதி விஷயம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆள் டைரெக்டாக அந்த இடத்துல குதிக்கிறான். டிஸ்டர்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் போர்ட் ஷிப்போட இடத்துக்கு வந்திருக்கீங்க. இடத்துல நீங்கள் இருக்க உங்களோட லைஃப் பேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நான் இந்த இடத்துல லைஃப் பேனோட டாமினேஷன் அது 100 டைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா நான் இந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருந்தால் ஒரு நாளுக்கான லைஃப் பேன் அப்படியே போயிடுமா? சரி, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தானே, போனால் போயிட்டு போகட்டும். என்கிட்ட ஏகப்பட்ட லைஃப் பேன் இருக்குது. கோஸ்ட் ஷிப்பை காட்டுறாங்க. இதில் இருக்க அந்த மான்ஸ்டர் அதோட லெவலும் லெவல் 5. பாஸ் ஒரு கோல்டு டியரில் இருக்குது. ஒரு டைமிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருக்குது. 45 நிமிஷம் 25 செகண்ட் இதுக்குள்ளே ஆளை முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த பாஸ் மான்ஸ்டர் இதுக்குலேருந்து மறைஞ்சு போயிடும். நான் யோசித்த மாதிரி தான் போலையே. இது ஒரு ஸ்பெஷலான பாஸாக இருக்குது. ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு பாஸுக்கும் டைமிங்கை அவங்க தருவாங்க. அதே மாதிரி தான் விஷயம் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. பரவாயில்ல, 45 நிமிஷம் அது மற்றவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவும் அதிகம். ஏன்னா எனக்கு இது அசால்ட்டான விஷயம்தான். இதில் நம்ம ஹீரோ யோசிக்காமல் ஸ்லாஷஸ் வச்சு பயங்கரமாக தாக்குறான். இந்த மான்ஸ்டருக்கும் அங்கே ஒன்றுமே புரியலை. திடீர்னுட்டு 500 டேமேஜ் அங்கே போகுது. இதில் வெனம் டாட்டையும் அவன் லான்ச் பண்ணி விட்டுறான். அதுவும் டைரெக்டாக அது மேலே தான் பட்ட உடனே இந்த 621 டேமேஜ் அங்கே போகுது. உண்மையை சொன்னால் நிறைய பேருக்கு இந்த பாஸ் மான்ஸ்டரை எப்படி கொல்லணும் அப்படின்னு தெரியாது. அவங்க வீக்கான ஸ்பாட்டுன்னு நினச்சி அதைத்தான் அவங்க பயங்கரமாக தாக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த பாஸோட வீக்கான பாயிண்ட் அதோட உடம்பு இல்லை. முன்னாடி இருக்க ஒரு 2 பெல், ஃபயர் பெல் தான் அதோட வீக்கான பாயிண்ட். அது போக ஒன்ஸ் அது மேலே தாக்கிட்டா அவ்வளோதான். இது இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த வாட்டர் அது எல்லாத்தையுமே அது பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ விஷயமும் அதே மாதிரி தான் ஆகுது. இந்த இடத்துல வாட்டரை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. வாட்டர் எல்லாமே அப்படியே நிற்கிது. அவ்வளோதான், இது ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வாட்டரை வச்சு அக்கம் பக்கத்தில் பயங்கரமாக அது தாக்கும். ஆனால் எனக்கு பிரச்சனையே என்னோட எஜிலிட்டி அது ரொம்பவும் அதிகம். என்னால் அசால்ட்டாக இதிலேருந்து தப்பிக்க முடியும். நான் ஒரு அசாசனாக இருக்கும்போது நார்மலாகவே எஜிலிட்டி ரொம்பவும் அதிகமாக இருக்கும். என்னோட பவரும் ரொம்பவும் அதிகம். அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஸோ இங்கே முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த பாஸ் அது இப்போ சும்மா இல்லாமல் ஏகப்பட்ட டெட் பாடிஸை அது சம்மன் பண்ணும். இந்த கொடூரமான உருவங்களை நீங்கள் சாதாரணமாக இடப்படக்கூடாது. இங்கே இருக்கிற அந்த கொடூரமான ஒரு மான்ஸ்டரோட லெவலும் சில்வர் டீலில் இருக்கும். நீங்கள் என்னதான் ஒரு படையை கொண்டு வந்தாலும் உங்களோட கதையை அசால்ட்டாக முடிச்சுட்ரும். அதே மாதிரி இதுலேயும் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, ஒரு 3 நிமிஷத்துக்கும் அந்த கோஸ்டால் இதே மாதிரி ஒரு மான்ஸ்டராக அதால் சம்மன் பண்ண முடியும். எல்லா மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கு. ஆனால் அதுங்களுக்கு பாவம் தெரியல, நம்ம ஹீரோ அசால்ட்டாக அங்கே மறைஞ்சி அங்கேயே தான் இருக்கான்னு. மறைஞ்சிருக்கேன், அதனால் நான் கவலைப்பட வேணாம், ஒரு பர்ஃபெக்டான ஆங்கிளை நான் தேடணும். அதுக்கப்புறம் என்ன இதோட கதையை முடிச்சிட வேண்டியது தான். அங்கே அதே மாதிரி தான் விஷயமாகுது. ஒரு ஆங்கிளுக்கு அவன் போட்டிருக்க ஸ்லாஷை அவன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே நிறையவே டேமேஜ் விழ ஆரம்பிக்குது. இந்த ஒரு மான்ஸ்டரோட கதையும் அப்படியே முடிஞ்சு போகுது. இது பத்தாதுன்னு அந்த கோஸ்ட் மான்ஸ்டர் மேலே வெனம் டாட்டை அங்கே லான்ச் பண்ணி விட்டுறான். அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டாகவும் அமையுது. இதை பார்க்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த ஷேடோ உண்மையிலே மாஸ்பா, சும்மாவே டாப் லெவலில் இருக்காரு, இவர் உண்மையிலே ஒரு ஜீனியஸ். ஏன்னா மறைஞ்சிருந்து ஒரு டேமேஜையும் வாங்காமல் பயங்கரமாக அவர் தாக்குறாரு. மான்ஸ்டர் அது ஒரு கோல்டு டியரில் இருக்க பாஸ், அதையே ஆள் பறக்க விடுறான்.
அதுக்குள்ளே அந்த ஹீரோவும் சொல்கிறான், லிட்டில் பிளாக் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் சாக போகிறேன். என்னது சாக போகிறீங்களா? நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம், நீ ஒன்றுமே பண்ண வேணாம், எல்லாருமே ரிவைவ் ஆகிற அந்த ஸ்பாட்டுக்கு நீ வா, அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக புரியலை. நான் உங்கள் மேலே ஒரு காயம் கூட ஏற்படலை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் சாக போகிறீங்க? அதே மாதிரி என்னோட பேர் அது ஒன்று லிட்டில் பிளாக் இல்லை. ஏன்னா லிட்டில் பிளாக்னு சொல்லும்போது அது நாய்க்குட்டியோட பேர் மாதிரி இருக்குது. சரி லிட்டில் பிளாக், நான் உன்னை இனிமேலாம் அப்படி சொல்ல மாட்டேன் இப்படின்னு ஆள் சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஆளுங்களோட படியும் இவங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. போன வாட்டி நான் ஏதோ கேஷுவலாக இருந்துட்டேன், என்னை அவன் கொண்டுட்டான். ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என்னோட மொத்த கேங்கையும் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஏதோ என்னை முடிச்சிட்டான். ஆனால் கொய்யால இனிமே என்ன அவன் முடிக்கவே முடியாது அப்படின்னு அந்த ஆள் வெறியாக கத்துறான். அங்கே முன்னாடியே ஒரு பர்சன் சொல்கிறான், பாஸ் அந்த சின்ன பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் அந்த கிளிஃபோட எட்ஜில் தான் இருக்கா. அதே மாதிரி அந்த ஷேடோ அவன் அந்த பாஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சோலோவா. அவ்வளோதானே, இந்த வாட்டி அவனை மொத்தமாக நம்ம முடிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபேங்கை காட்டுறாங்க. அங்கே ஃபேங் சொல்கிறான், இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயமே நடக்க போகுது. இந்த பாஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பண்ண போகுது. அதிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, நானும் அதில் மாட்டிப்பேன். அதே மாதிரி தான் நடக்க போகுது. அங்கே ஒரு வேவ்ஸ் மாதிரி பரவுது, அதில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். இதை பார்க்குற அந்த பொண்ணால் எதையுமே நம்ப முடியல, என்ன இவரே மாட்டிக்கிட்டாருன்னு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே வேவ்ஸ் அதை ஷார்ப்பாக வச்சு நம்ம ஹீரோ மேலே ஒரு பயங்கரமான அட்டாக்கை பண்ணுது. அந்த அட்டாக்னால கிட்டத்தட்ட 1000க்கு மேலே நிறைய டேமேஜ் அங்கே போகுது. ஃபேங்கோட கதை அது ஒரே அடியில் அங்கே முடிஞ்சிருது. இது வரைக்கும் நம்ம ஃபேங் இறக்கவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இறந்து போகிறது. அது இறந்து போனதுனால அவனோட லைஃப் பேன் அது மொத்தத்தையும் அங்கே இழந்துடுறான். அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஷேடோ நீங்கள் இப்போ இறந்து போயிட்டீங்க. அதே மாதிரி உங்களோட அன்ட்ரேடபிள் லைஃப் பேன் 326 வருஷம் அதுவும் இங்கே அழிஞ்சு போயிடுச்சு. அதுபோக ட்ரேடபுளாக 1084 நாள் அந்த லைஃப் பேனையும் நீங்கள் இழந்தாச்சு. இது வரைக்கும் அவன் கலெக்ட் பண்ண எல்லா விஷயமும் அங்கேயே கீழே விழுந்துருச்சு. அங்கே இப்போ தான் கரெக்டாக அந்த ஆளுங்க வராங்க. அங்கே அவங்களுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அவனை எக்ஸ்பெக்ட்னு சொன்னீங்க, ஆனால் உண்மையிலேயே அவன் முட்டாளு. ஒரு கோல்டு டியர் பாஸ் கிட்ட எப்படி அவனால் சண்டை போட முடியும்? கடைசியில் அந்த ஆள் செத்து போயிட்டான். அவனுக்கு இது தேவைதான். ஆனால் பாஸ் கொஞ்சம் அங்கே பாருங்கள். ஆனால் ஏதோ ஒன்று, அவன் இருந்திருந்தாலும் அவன் ஒரு பணக்காரனாக தான் இருந்திருக்கான். அவன்கிட்ட இந்த அளவுக்கு ட்ரேடபுள் லைஃப் பேண்ட் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு தான் போல, நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை எடுக்கலாம்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப அவங்க குதிக்கிறாங்க. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்காங்க. இதை பார்க்குற அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.